இப்போ நீதிமன்றங்கள் இப்போ மரண தண்டனைகளை வழங்குவது மிக அரிதாக தான் வழங்குவார்கள். ஆனால் இப்போ இந்த வழக்கில் போக்சோ வழக்கில் முதல்ல இவங்க ஒரு மரண தண்டனை இல்லை, 5 மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதிர்கட்சிக்கு கூட இப்போது தேர்தலில் மிக அதிகமாக எழுப்பினது என்னென்னா, சிறுமியர் முதல் மூதாட்டியர் வரை பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு. எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, அவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவருமே ஆமாம் இவங்க மேலே என்ன குறைய கண்டுட்டீங்க, கொஞ்சம் பாலியல் தாக்குதல் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அவ்வளோதான் அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். அது ஒப்புதல் மதிவு, அது சமகால அரசியல் நிகழ்வு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேலே. பாதுகாப்புக்கு தர வேண்டியவங்கள வேலியை பெயரம் மாதிரி அவங்க போய் அங்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரர்கள் கண்மூடித்தனமாக தாக்கி இது செய்ததில் அதில் நான் மரண தண்டனை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ இதில் பாலியல் பலாத்காரம், அது ஆனால் ஒரு சிறுமியை பண்ணதுங்கிறது ஒரு கொடூரமான குற்றம் தான். ஆனால் அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் 5 மரண தண்டனை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். குற்றத்துக்கான தண்டனை என்னன்னு சட்டம் என்ன சொல்லுது? ஏன்னா கடைசியாக நம்ம சட்டத்துக்கு தான் ரிகோர்ஸ், அங்கே தான் போய் ஆகணும். அதை லாஜிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ இதுலேயே அவர் வெவ்வேறு குற்றங்களின் அடிப்படையில் வெவ்வேறு தண்டனை தர்றாரு. அவர் ஏற்கனவே 4 ஆயுள் தண்டனையும் கொடுக்குறாரு, சாகும் வரை ஆயுள் தண்டனையும் கொடுக்குறாரு. அதுவாவது ஜஸ்டிஃபைபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேல் கோர்ட்டுக்கெல்லாம் போகும்போது? பட் ஆனால் அந்த பாலியல் பலாத்காரங்கள் நடக்கிறது, அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அது நிற்கும். ஏன்னா அவங்களால ரெசிஸ்ட் பண்ணுறது கூட முடியாது. ஒரு க்ரோன் அப் ஃபீமேல் ஒரு பாலியல் பலாத்காரத்தை ரெசிஸ்ட் பண்ணலாம். பட் சிறுமியரெல்லாம் என்ன பண்ண முடியும்? தேர் மோர் வெனரபிள். அவங்கள நீங்கள் ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு அதுவும் அந்த ட்ராமா ரெஸ்ட் ஆஃப் தர் லைஃப் they have to their life அவங்க அதை இதாகணும். அவங்களுக்கு திரும்ப ஒரு சாதாரணமான ஒரு மன வாழ்க்கையே ஏற்படுமாங்கிறதே நமக்கு ஒரு கேள்விக்கு. இந்த வழக்கு வந்தால் ஏற்கனவே அந்த கஸ்டோடியல் டெத்தில் இருக்கிறது கூட அவங்க என்ன செய்யணுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஒருத்தர் இல்லீகலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதை உடனே ஒரு சார்பு நீதிமன்ற ஒரு லீகல் எய்டில் போயிட்டு மனு கொடுக்கணுங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அதில் கூட நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், இதெல்லாம் யார் போய் உடனே செய்வாங்க அப்படின்னு. அது மாதிரி சொல்கிறதே ரொம்ப தவறு. தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு நம்முடைய வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் வந்திருக்கிறார். முக்கியமாக ஒரு வழக்கை பற்றி பேச போகிறோம். சிவகங்கையில் ஒரு நீதிமன்றம் ஒரு குற்றவாளிக்கு 5 மரண தண்டனைகளை ஒரு சேர, அது ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக அந்த தண்டனை இருக்குது, அதை பற்றி பேச போகிறோம். இது ஒரு போக்சோ வழக்கு. வயது குறைந்த சிறுமியருக்கு, பெண் குழந்தைகளுக்கு தொல்லை கொடுத்ததன் மூலம், பாலியல் தொல்லை கொடுத்ததன் மூலம் அது கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை தராங்க. ஒரு 49 வயதான சந்திரன் அப்படிங்கிறவருக்கு தண்டனை மட்டும் படிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம திரு சந்திரசேகரன்ட்ட அதை பற்றி விவரமாக கேட்கலாம். அவருக்கு இதெல்லாம் அடுக்குகள். ஒரு 2 வருஷ சிறை தண்டனை, ஒரு 20 வருஷ சிறை தண்டனை, 4 லைஃப் சென்டென்ஸ், 4 ஆயுள் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை, அதுக்கப்புறம் அதுக்கு மேல 5 மரண தண்டனை. ஒரே ஆளுக்கு அவர் செய்த குற்றங்களுக்காக, திரும்ப சொல்லிடுறேன், ஒரு 2 ஆண்டு தண்டனை, ஒரு 20 ஆண்டு தண்டனை, 4 சாகும் வரை ஆயுள் தண்டனை, 5 மரண தண்டனை. சார், இது இந்த மாதிரி ஒரு வழக்கு
அது இந்த மாதிரி ஒரு தண்டனையை கேள்விப்பட்டதே இல்லையே. இது என்ன அதான் சார், பின்னணி ஏற்கனவே என்ன? உங்கள் சேனலில் வந்து சாத்தான்குளம் விதித்த அந்த 2 மரண தண்டனை குறித்து நாம் பேசினோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ இந்த இதை பார்க்கும்போது, இப்போது நீதிமன்றங்கள் இப்போ மரண தண்டனைகளை வழங்குவது மிக அரிதாக தான் வழங்குவார்கள். ஆனால் இப்போ இந்த வழக்கில், போக்சோ வழக்கில் முதல்ல வந்து இவங்க வந்து ஒரு மரண தண்டனை இல்லை, 5 மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 மரண தண்டனை. இப்போது ஜென்ரலாக அந்த 2 மரண தண்டனை வந்தபோதே அந்த வழக்கில் வந்து மிக நீதி பெற வேண்டும் என்று அதற்காக போராடிய ஒரு மனித உரிமை சேர்ந்த ஆர்வலர்கள், அவர்களோட கொள்கை என்னென்னா, இப்போ ஒரு நம்ம மதிப்புக்குரிய அந்த வழக்கறிஞர் இருக்கார் ஹென்றி டிஃபன். அவர் தான் வந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ் இது விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அவர் வந்து தன்னார்வலமாக வந்து ஆர்வமாக கஸ்டோடியல் டெத்து எல்லாத்துக்குமே முன்னிருந்து வழக்காடுவது. அவர் வந்து அதில் வந்து மிக மிக ஒரு பெரிய ஒரு சேவை செய்து கொள்வார். ஆனால் அவரே கூட அந்த வழக்கு தீர்ப்பான பிறகு என்ன சொன்னார்னா, மரண தண்டனை கொடுப்பதை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா அவரோட கொள்கை என்னென்னா மரண தண்டனையே கூடாது. இப்போ அது அவருடைய நிலைப்பாடு. இப்போ இந்த கேஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மரண தண்டனை கொடுக்குறாங்க. இது ஒரு ட்ரெண்டாகி வந்துட்டுருக்கு. இதை 2 விதமாக நீங்கள் பார்க்கணும். இப்போது நம்ம மரண தண்டனையே கூடாது என்று சொல்பவர்களுக்கு இந்த மாதிரி மரண தண்டனையில் கொடுப்பது ஒரு டிஸ்டர்பிங் ட்ரெண்ட். இப்போ அந்த அவர் ஹென்றி டிஃபன்லாம் போய் நீங்கள் போய் கருத்து கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு, இந்த மாதிரி இருக்கிறத வந்து மரண தண்டனையை ஆதரிக்க, கடுமையான தண்டனை கொடுங்க, ஆனால் மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்வார். அது மனித உரிமை ஆங்கிள். ஏன்னா ஒரு உயிர் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு பல இதில் கண்ட்ரிலேயே இல்லை, நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு விதமான ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரங்கள், பெண்களுக்கு எழுத்தாப்பில் பாலியல் பலாத்காரங்கள். ஏன்னா எதிர்கட்சிக்கு கூட இப்போது வந்து தேர்தலில் வந்து மிக அதிகமாக எழுப்பினது என்னென்னா, சிறுமியர் முதல் மூதாட்டியர் வரை பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு. எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, அவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவருமே ஆமாம் இவங்க மேலே என்ன குறைய கண்டுட்டீங்க, கொஞ்சம் பாலியல் தாக்குதல் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அவ்வளோதான் அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். அது ஒப்புதல் மதி அது நான் அது வந்து சமகால அரசியல் நிகழ்வு, அதை தொடர்பு கருத்தி பேசலை. இருந்தாலும் பெண்கள் மீது குற்றங்கள் அதிகமாக நிகழ்வு என்பது ஒரு அது மறைக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த க்ரைம் ரேட் ஜாஸ்தி ஆகும்போது, இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனைகள் கொடுப்பதன் மூலம் டெட்டரன் எஃபெக்ட் தான் இருக்க வேண்டும் என்று தான் நீதித்துறை நினைப்பதாக நான் இந்த தீர்ப்பில் இருந்து நான் அறிந்து கொள்கிறேன். அதை தான் வந்து இந்த நீதிபதியும் கடுமையாக ஒரு 5 இது கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த விஷயம் என்னென்னா, இப்போ இது எல்லாமே ரைட்டு. இப்போ இந்த மாதிரி கடுமையாக நீதிபதி கொடுத்து இது குற்றங்கள் கொஞ்சம் குறையுதுன்னா அது வந்து வரவேற்கப்பட விஷயம். ஆனால் இது வந்து ரெஃபரல், இப்போ இந்த கேஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் ஹைகோர்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் ரெஃபரல் போகுது. ரெஃபரல் போகும்போது இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸா அதெல்லாம் ஆய்வு பண்ண போகிறாங்க. ஸோ இதோட பேராமீட்டர்ஸ் என்னங்கிறத ஆய்வு பண்ணும். இப்போ அதனால் இது வந்து என்னென்னா, அப்போ நீதிபதிகள் கொடுக்கறத பற்றி ஒன்றும் இல்லை. நீதிபதிகள் கொடுக்கும்போது என்ன ஆராயணும்னா, நம்ம வந்து 5 மரண தண்டனை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அது மாதிரி அது ஜஸ்டிஃபை ஆகுமா ரெஃபரலில் போய் அப்படிங்கிறத அவங்க யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த தீர்ப்பு எனக்கு சொல்லுது. ஏன்னா போன தீர்ப்பை பெறும்போது நான் வந்து அதை நான் வந்து அதை மிகவும் ஆதரித்தேன். ஏனென்றால் கஸ்டோடியல் டெத் அந்த நீதிபதி வந்து என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு பாதுகாப்புக்கு தர வேண்டியவங்கள வேலியை பயிரம் மாதிரி அவங்க போய் அங்கே வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரர்கள் கண்மூடித்தனமாக தாக்கி இது செய்ததில் அதில் வந்து நான் மரண தண்டனை கொடுத்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ இதில் வந்து பாலியல் பலாத்காரம் அது ஆனால் அவர் சிறுமியை பண்ணதுங்கிறது ஒரு கொடூரமான குற்றம் தான். ஆனால் அது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் வந்து 5 மரண தண்டனை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு எலாபரேட் டிபேட் தேவைப்படுது. இதில் வந்து ஒரு சைடில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே வேண்டாங்கிற ஒரு நபர்களுடைய வாதமும், அதே சமயத்தில் குற்றங்கள் அதிகமாக செய்கிறது, அதனால் கடுமையான தீர்ப்புகள் வர வேண்டும் என்று ஒரு சாராரும் 2 சாரார்கள் இருக்கிறார்கள். 2 சாரார்களையும் கலந்தோலித்து
சில ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் ஒரு லா கமிஷன் மாதிரி ஒன்று போட்டு, இது ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த ஒரு தீர்ப்புகள் எல்லாம் கடுமையாக கொடுக்க வேண்டுமா, அந்த கொடுக்கறதுக்குன்னா அதுக்கு என்ன கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத ஒரு வரையறைக்குள்ளார வந்தால் தான். ஏன்னா இந்த மாதிரி வந்ததுன்னா 2 பக்க கருத்துக்கள் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. நான் அந்த நீதிபதி ஃபுல் நீதி தீர்ப்பையும் படித்தாதான் அவர் எந்த அளவுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு கரெக்ட். இன்னும் அந்த தீர்ப்பே இன்னும் அப்லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். சாத்தான்குளம் தீர்ப்பு வந்துருச்சு. ஃபுல் டீடைல்ஸ் முதல்ல வந்தது கொஞ்சம் 600 சொச்சம் பக்கம் கிட்டத்தட்ட அதில் வந்து. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதில் நிறைய பேர் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத தெரிவித்தாங்க. இது வந்து ஒரு 4-5 நாள் தான் ஆகுது இன்னும். அதனால் இதோட தீர்ப்பு வரதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு இன்னொரு தடவை பேசும்போது, ஆனால் இந்த மாதிரி கடுமையான தீர்ப்புகள் கொடுக்கும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணி அந்த தீர்ப்பில் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா 5 மரண தண்டனை, ஒரு மரண தண்டனை இருந்தாலும் பரவாயில்லை, 5 மரண தண்டனை கடுமையாக சொல்லி அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் இந்த பேராமீட்டர்ஸில் உச்சநீதிமன்ற கைட்லைன்ஸில் வருதா என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து இழைக்கப்பட்டது வந்து கொடூரமான இல்லை. அதான் நம்ம இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து மறுக்குவதற்கு இல்லை. குற்றம் ரொம்ப கொடூரமானது, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனாலும் குற்றத்துக்கான தண்டனை என்னன்னு சட்டம் என்ன சொல்லுது? ஏன்னா கடைசியாக நம்ம வந்து சட்டத்துக்கு தான் ரிகோர்ஸ், அங்கே தான் போய் ஆகணும். அதை வந்து லாஜிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ இதுலேயே வந்து அவர் வெவ்வேறு குற்றங்களின் அடிப்படையில் வெவ்வேறு தண்டனை தர்றாரு. அவர் ஏற்கனவே 4 ஆயுள் தண்டனையும் கொடுக்குறாரு, சாகும் வரை ஆயுள் தண்டனையும் கொடுக்குறாரு. அதுவாவது ஜஸ்டிஃபைபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேல் கோர்ட்டுக்கெல்லாம் போகும்போது? ஜென்ரலாக சார் லைஃப் சென்டென்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி அதாவது பெண்களுக்கு எழுத்தாப்புல சிறுமியருக்கு எழுத்தாப்புல இருக்கிற பாலியல் பலாத்காரங்கள், ஏன்னா அது மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா அடிக்கடி நடக்குது. ரிப்போர்ட் ஆகிற கேஸே கொஞ்சம் தான். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்குகள் பதிவாகிறதே கம்மி தான். ஏன்னா எந்த அளவுக்கு யாரும் துணிச்சலாக போய் யாருமே வந்து சிறுமியரோட பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை பர்சியூ பண்ணி அதெல்லாம் செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அந்த பாலியல் பலாத்காரங்கள் நடக்கிறது. அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அது நிற்கும். ஏன்னா அவங்களால வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது கூட முடியாது. ஒரு க்ரோன் அப் ஃபீமேல் வந்து ஒரு பாலியல் பலாத்காரத்தை வந்து ரெசிஸ்ட் பண்ணலாம். பட் சிறுமியரெல்லாம் என்ன பண்ண முடியும்? தே ஆர் மோர் வெனரபிள். அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு அதுவும் வந்து அந்த ட்ராமா வந்து ரெஸ்ட் ஆஃப் தர் லைஃப் தே ஹேவ் டு தேர் லைஃப் அவங்க அதை இதாகணும். அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு சாதாரணமான ஒரு மன வாழ்க்கையே ஏற்படுமாங்கிறதே நமக்கு வந்து ஒரு கேள்விக்கு இருக்குது. கரெக்டு. ஸோ அதனால் இருக்கும்போது அந்த குற்றம் மிக கடுமையானது, அதுக்கான தண்டனையும் கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி மாறுபட்ட கருத்து அல்ல. ஆனால் அந்த தண்டனையின் பரிமாணம், அதாவது இந்த அளவுக்கு 5 மரண தண்டனை அளவுக்கு அதுக்கு கொடுக்க முடியுமா? அது வந்து மேல் கோர்ட்டில், அதாவது ஹைகோர்ட்டில் போயிட்டு அந்த ரெஃபரலில் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸோட இதில் வச்சு கன்ஃபார்ம் ஆகுமாங்கிறது தான் செய்ய வேண்டும். ஸோ இதை பற்றி நாம் பெரிதொரு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக வந்ததுக்கு பிறகு இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவது நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து அந்த சாத்தான்குளம் வழக்கு சொல்லும்போதே அந்த வழக்கு வந்ததுக்கு பிறகு திரும்ப இந்த மாதிரி இருக்கிறத ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாங்கிற மாதிரி நீங்களும் சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். அதே ஏன்னா இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு ஏற்றாப்புல ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாடு தேவை என்பதை நாம் முன்னாடியே பேசியிருக்கோம். அது இந்த வழக்கையும் தீர்ப்பையும் முழுமையாக படித்து விட்டு இன்னொரு தடவை இதை பற்றி ஒரு நேர்காணல் வைத்து அதை நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து இன்ஃபேக்ட் நம்ம ஒரு செலக்டாக சில வழக்குகளை கொஞ்சம் த்ரெட்பேர் அனாலிசிஸ் பண்ணுறதன் மூலமாக நம்முடைய நேர்களுக்கு வந்து நம்ம அந்த லீகல் எஜுகேஷனுங்கிறதே இது மூலமாக விழிப்புணர்வும் ஏற்படும். கரெக்ட், விழிப்புணர்வு அது பற்றியான புரிதல் வரும். அது வந்து அது தவிர ஒரு விழிப்புணர்வும் ஏற்படும். இந்த வழக்கு வந்தால் ஏற்கனவே அந்த கஸ்டோடியல் டெத்தில் இருக்கிறது கூட அவங்க வந்து என்ன செய்யணுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஒருத்தர் இல்லீகலாக எஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதை வந்து உடனே ஒரு சார்பு நீதிமன்ற ஒரு லீகல் எய்டில் போயிட்டு மனு கொடுக்கணுங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம். அதில் கூட நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், இதெல்லாம் யார் போய் உடனே செய்வாங்க அப்படின்னு. அது அந்த மாதிரி சொல்கிறதே ரொம்ப தவறு. விழிப்புணர்வு இல்லாதனால தான் அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் போய் கஸ்டடி எடுத்துகிட்டு போகும்போதே முதல் நாளே போயிட்டு அவங்க வந்து சொல்லலாம், அங்கேருந்து ஒரு லீகல் எய்ட்லேருந்து ஒரு வழக்கறிஞர் போய் எடுக்கும்போது அந்த இல்லீகல் கஸ்டடி எண்ட் ஆகிடுது. அவன் உயிர் பழிச்சிருப்பான்ல. அதுதான் நான் வந்து ஹைலைட் பண்ண விரும்பினேன். அதுதான் அது ஒரு விழிப்புணர்வு வரும்.
ஸோ அந்த விழிப்புணர்வு சம்பந்தமாகவும் நம்ம வந்து பொதுமக்களுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்குது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சார், நம்ம நிறையா இந்த வழக்குகள் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஆமாம். ரொம்ப நன்றி. நீங்கள் இதை பற்றின ஒரு, ஏன்னா இது வந்து படிக்கும் பொழுதே ஒரு என்னடா இந்த தண்டனை இப்படியெல்லாம் கொடுக்க முடியுமான்னு இருந்தது. ஸோ நம்ம இதை இன்னும் விரிவாக இதை ஆராய்வோம். சரி, வந்ததற்கும் இதை பற்றியெல்லாம் விளக்கமாக பேசியதற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி.